ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எப்படியாச்சும் சுந்தரவள்ளி முன்னாடி மூஞ்சில் கரிய பூசி ஆகணும் எடுத்தது. சரி, எப்படியோ சரக்குலேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. அதுக்கு கோயிலுக்கு கூட்டு போனாச்சு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அருணாச்சலையா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூர்யா சார் கன்னியப்பனை பார்த்து சரக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சூர்யா சார் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே நம்ம நந்தினி அருணாச்சலையும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே, ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான், ஐயா ஏதாவது பண்ணுங்கய்யா, அவர் கன்னியப்போ வந்தால் நம்ம சூர்யா சார் பத்திரம் மொத்தமும் சொதப்பிடும்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி உச்சபட்ச பயத்தில் இருக்காங்க. ஏன்னா அப்படிதான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப பயந்துடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி, சரியாயிடும், நீ ஃபீல் பண்ணாத விடு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நந்தினிக்கு எப்படியாச்சும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சூர்யா சார் வர்றதுக்கு முன்னாடியே கன்னியப்பன் கிட்ட போயிட்டு பேசி அதே மாதிரி சரக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவியோட ஹஸ்பண்ட் இந்த வாட்டி குடிக்க வைக்கிறாங்க. மாதவியோட ஹஸ்பண்டும் கூட வந்திருக்காரு. 2 பேரும் வரும்போது ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அவர் போட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க மாதவி கட்சி தான். கொண்டாட்டி என்ன சொல்கிறாலோ அதை மட்டும்தான் செய்வார் அந்த மாதவியோட ஹஸ்பண்ட். அதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அருணாச்சலையா நேற்று அடித்த அடி 2 அடியில் பயந்துட்டு ஐயோ இவர் அடிப்பார், அதனால இவர் என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு அனுப்பி நாங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் நீ நடிக்கணும், வேறு எக்ஸ்ட்ரா எதனா நடித்த அப்படின்னா உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் ஐயா சொல்ல, இல்லைம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதேமாரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி மாதவிக்கிட்டேயோ சுரேகா கிட்டேயோ ஏன் அவங்க அத்தைக்கிட்டேயும் வாயை திறந்து பேசினாலும் நேற்று வாங்கினால அடி அந்த மாதிரி பயங்கரமாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என் நடிப்பை மட்டும் பாருங்கள், என் நடிப்பை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ நீங்கள் சன்மானம் கொடுத்தாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சுந்தரவள்ளி கிட்ட அருணாச்சலையை சொல்ல, என்ன குடும்பமே சேர்ந்து திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மாதவியோட ஹஸ்பண்டும் சூர்யாவும் வர்றாங்க. என்னடா இங்கே நடக்குது, இவருக்கு போதே அடிச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா குழம்பி போயிருக்க. நம்ம மாதவியோட ஹஸ்பண்ட் எப்படி நடிக்க சொல்லி கொடுத்தாரோ அதேமாரி பயங்கரமாக நடித்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு நம்ம சூர்யா சார் முன்னாடியும் சுந்தரவள்ளி முன்னாடி. இது நாள் வரைக்கும் சுந்தரவள்ளிக்கு பயந்துட்டு இருந்தவர் எல்லாமே இப்போ கரெக்டாக பண்ணிட்டாங்க. நம்ம எப்படியும் சூர்யா வெளியே கொண்டு தான் வரப்போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நம்ம நந்தினி கண்டிப்பாக முழுக்க ஃபுல்லாகவே சூர்யாவை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நந்தினிக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.